ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் வந்து எஸ்ஐ பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து கீழே கமெண்டில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சார் எஸ்ஐக்கு முன்னாடி பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துருமா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், பிசிக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நம்மளுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏன்னா இப்போ வந்து இன்னும் எஸ்ஐக்கு வந்து இன்னும் ஓவரால் ரிசல்ட் வந்து விடலை. இந்த வீக்கில் இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து எஸ்ஐக்கே விட்டுருவாங்க. இப்போ பிசிக்கு வந்து ஓவரால் ரிசல்ட் விட்டு நீங்கள் வந்து மெடிக்கலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மெடிக்கல் அது எப்போ வரும்னு வந்து நெக்ஸ்ட்டு கடைசியில் பார்ப்போம். இப்போ வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு வந்து நான் போன வீடியோலே சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு மேலோட்டமாக சொல்லுவோம் என்னென்னா, எஸ்ஐ இப்போது 2023 to 24 அந்த இதுக்குள்ளது இன்னும் வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு வந்து விடலை. அது விடுறதுக்கு இன்னொரு இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து விடுவாங்க. அதே மாதிரி அதை விட்டு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் அனுப்பி அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் அனுப்பி தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே விடுவாங்க. அப்போன்னா இந்த எண்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதாவது டிசம்பரில் இல்லைன்னா ஜனவரி அப்படின்னு தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ கீழே வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா, பிசிக்கு முன்னாடி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன், அதாவது எஸ்ஐக்கு முன்னாடி பிசி நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்படி வராது. எஸ்ஐ தான் ஃபஸ்ட்டு வரும். எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். நீங்கள் வந்து உங்கள் குவாலிஃபிகேஷன் டிகிரி அப்படின்னா நீங்கள் எஸ்ஐக்கே தாராளமாக படிக்க ஆரம்பிங்க. எஸ்ஐக்கு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிசி வந்து ஈஸியாக வந்து தட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிசி நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வராது, எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். எந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு 2025க்குள்ளே காக்கி சட்டை அணிவது தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம வந்து முடிவெடுத்து இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அதே மாதிரி பிசிக்கு செலக்ட் ஆன ஓவரால் ரிசல்ட் வந்து பேர் வந்தவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, சார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்னும் வந்து 10-15 நாளில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் வச்சுருவாங்க. மெடிக்கலில் வந்து என்ன இருக்கணும், உங்கள் இதில் வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டலில் கூட்டு வந்து உங்களை வந்து செக்கப் பண்ணுறது, பல் செக்கப் பண்ணுறது, அதே வந்து கண் தெளிவாக தெரியுதா, அதே மாதிரி காதெல்லாம் கேட்குதா, அதே மாதிரி நிறையா வந்து செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் வட்டாரத்தில் உள்ள, அதாவது உங்கள் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆர்டர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரைனிங் போகிற மாதிரி ட்ரைனிங் வந்து ரெடியாக இருங்க. இதுதான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து விடக்கூடிய ஓவரால் ரிசல்ட், அதாவது எஸ்ஐக்கான ஓவரால் ரிசல்ட் வந்து விடப்படுறாங்கல்ல, அதுக்கும் அதே ப்ராசஸ் தான். அவங்களுக்கும் வந்து ஓவரால் ரிசல்ட் விடுறதுக்கான ட்ரைனிங் அனுப்பிக்கப்போ தான் நோட்டீஸ் விடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் இப்போ வந்து படிக்க ஆரம்பித்தா கூட நான் எஸ்ஐ கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து படிக்க ஆரம்பித்தா கூட எஸ்ஐ தாராளமாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கே கிட்டத்தட்ட 2 மாதம் இல்லைன்னா 3 மாதம் கிட்டே இருக்குது. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் இல்லை 60 நாள் வந்து படிக்கிறதுக்கான கொடுப்பாங்க. அதுவே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 நாளுக்கு மேலே வந்து இருக்குது. அப்போ வந்து ஈஸியாக வந்து எஸ்ஐ வந்து கிளியர் பண்ணலாம், நீங்கள் வந்து இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தா. நம்ம சேனலில் வந்து இனி வர வீடியோ வந்து எப்படி இருக்கும்னா, எஸ்ஏவோட சிலபஸை வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவாக, ஒரு சிலபஸ்ஸு ஒரு வீடியோவாக, ஒரு டாபிக் ஒரு சிலபஸாக இருக்குல்ல, சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குல்ல, அந்த ஒரு டாப்பிக்கை வந்து ஒரு வீடியோவாக வந்து பண்ணி நம்ம வந்து விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து போட போகிறோம். அது வந்து போடலாமா அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.